ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி vlogging. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச். இது கோவளத்தில் இருக்குது. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து ஒரு பெய்ட் பீச். இதோட என்ட்ரி ஃபீ, கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் ஃபீலாம் இந்த போர்டில் பாருங்கள். 30 rupees பர் பர்சன் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீ. டூ வீலர் பார்க்கிங்க்கு வந்து 10 rupees. ஆட்டோ, கார் இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் 50 rupees. இந்த பீச் வந்து பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோட என்னென்னலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த போர்டில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போதே இந்த போர்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து இந்தியாவில் 9 பிளேசஸில் இருக்குது. இது ஒரு சேஃப்டியான பீச். ஃபேமிலியோடு வந்து இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஏன் இந்த பீச் ரொம்ப பிடிச்சதுன்னா, ரொம்ப நீட்டாக இருந்தது, ப்ளஸ் ரொம்ப காமாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த பீச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் டைம் இருந்தால் இந்த பீச் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 20 rupees. இந்த பீச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிக்ளைனர் இருக்கும். அது வந்து ஒரு ஹட் மாதிரி ஒரு அதுக்கு கீழே இருக்குது. என் சன் வந்து அந்த பீச்சோட ஃபுல் வியூ பார்க்கணுன்னு சொல்லி இது மேலே ஏறி போய் பார்த்தான். வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்துச்சு இந்த பீச்சில், ப்ளஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, ஃபிட்னஸ் சென்டர் இருந்தது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது, டாய்லெட்ஸுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஷவர் அந்த சேஞ்ச் ரூம் சொல்லலாம் அதுவும் இருந்தது. இந்த பீச் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. மற்ற பீச்சஸ் மெரினா பீச் இல்லைனா கோவளம் பீச் பார்த்தீங்கன்னா அந்த பீச் வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். பெய்ட் பீச்சுன்னு சொன்னதுனால நமக்கு ரொம்ப ரஷ்ஷும் இருக்காது. நாங்கள் போனது ஒரு ஆஃப்டர்நூன் டைம், அதனால் ரொம்ப வெயிலாக இருந்தது. நீங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock அப்படி போனீங்கன்னா அந்த வெயிலும் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சேஃப் ஸ்விம்மிங் ஜோன் இருந்தது. இங்கே வந்து குளிக்கிறவங்க குளிச்சுட்டு வந்து ஷவர் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பீச்சுக்கு போனாலே இந்த மாதிரி குட்டி குட்டி கிராப்ஸை ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். அந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கிராப்ஸ் வந்து இந்த மாதிரி பீச்சில் போகிறது, அதோட ஹோல்ஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைட்டை தட்டிட்டு போங்க. நீங்கள் எங்கே ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கலாம். இந்த பீச் வந்து அவ்வளோ நீட்டாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கேக் கட்டிங்கும் இங்கே பண்ணிக்கலாம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு 100 rupees பே பண்ணால் போதும். கேக் கட்டிங் இங்கே அலோவ் பண்ணுறாங்க.
இந்த பீச்சோட சாண்டுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதோ இந்த பக்கத்தில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் கோவளம் பீச், இங்கேருந்தே பார்க்கலாம். இந்த பீச்சோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப கிட்ட தான். முட்டுக்காடு போட் ஹவுஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் வந்து கோவளம் பீச் இருந்துச்சு. நீங்கள் இந்த பீச் முடிச்சுட்டு ஃபிஷ் கூட அங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். ஈவினிங் டைம் 5 o'clock மேலே ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் வாங்கிட்டு போகலாம். ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபிஷ் ஸ்பா பண்ணணும் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஸ்பா பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. இது பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்லாம் அவைலபிளாக இருந்தது. இந்த பீச் வந்து ஒரு தமிழ்நாடு டூரிசம் பீச் தான். பீச் எப்போவுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் 9 o'clock மார்னிங் முன்னாடி போயிடலாம், இல்லைனா ஒரு 4 or 5 o'clock ஈவினிங் போகலாம். ரொம்ப நல்லா கூலாக நல்லா அந்த ப்ரீஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு 5 minutes டிரைவில் கோவளம் பீச் இருந்தாலும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வாங்கலான்னு போகணும். ஆனால் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரோ டெத் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃபிஷர்மேனில் ஒருத்தவங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆலடியாப்பட்டியானில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.